தெய்மூர் அசதுடன் ஒன்றாக வீடு திரும்பும் பயணத்தில் இருந்தான். இவர்கள் சில நண்பர்கள் வடக்குமலை பகுதிகளுக்குச் சுற்றுலா சென்றிருந்தனர். இன்று காலை எல்லோரும் வீடு திரும்ப வேண்டிய நாள் எனத் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தெய்மூருக்கு அந்த அழகான இடங்களை விட்டு தன் நகரத்திற்குத் திரும்பும் மனம் இருக்கவில்லை. அதனால் அசதும் தெய்மூருடனேயே தங்க நேர்ந்தது. ஏனெனில் அவர்கள் இருவரும் ஒரே காரில் பயணிக்கவிருந்தனர். மாலை வரை சுற்றித் திரிந்த பிறகு அவர்கள் பயணமாக ஆரம்பித்தனர். ஆனால் இரவு விரைவாக பரவிக்கொண்டிருந்தது. காற்றில் குளிர்ச்சி, சுற்றிலும் அடர்ந்த இருட்டு மற்றும் வெறிச்சோடிய சாலை நிலவியது. அவர்கள் தங்கள் காரில் மெதுவாக பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென காரின் ஒளியில் ஏதோ தெரிந்தது. புதர்களில் யாரோ வீழ்ந்திருந்தார். தெய்மூர் ஆச்சரியத்துடன் பிரேக்கை அழுத்தினான். கார் ஒரு அதிர்ச்சியுடன் நின்றது. இது என்ன என்று அசத் ஆச்சரியமாகக் கேட்டான். தெய்மூர் அறியாமையை வெளிப்படுத்தி தோள்களை எழுப்பினான் மற்றும் காரின் கதவை கட்டாயமாகத் திறந்து வெளியேறினான். ஆனால் சில அடிகள் எடுத்து சென்றவுடன் அவர் அதிர்ச்சியடைந்தான். அவரது மூச்சு வலுத்தது. ஏனெனில் அவர் ஒரு இளம்பெண்ணை மயக்கமான நிலையில் பார்த்தார். அவளது உடைகள் பல இடங்களில் கிழிக்கப்பட்டு மண்ணால் நிரம்பியிருந்தன. நெற்றியில் இரத்தம் உறைந்திருந்தது மற்றும் முகத்தில் ஆழமான பயத்தின் நிழல்கள் தெரிந்தன. அந்த பெண் அழகாக இருந்தாள். இவள் யார் இருக்க முடியும்? இந்த இரவின் நேரத்தில் இப்படி ஏன் இங்கு இருக்கிறாள் என்று அசத் அருகில் வந்து கேட்டான். தெரியவில்லை, ஆனால் அவளை இங்கு விட்டுவிட முடியாது. இவள் உயிருடன் இருக்கிறாள் என்று தெய்மூர் அவளது நரம்புகளை காண்பித்தபடி சொன்னான். யாரையா பெரிய பிரச்சனை போலிருக்கிறது. இந்த பெண்ணுடன் கண்டிப்பாக ஏதோ தவறு நடந்திருக்க வேண்டும். நாம் இதில் இறங்கக்கூடாது, நாம் சிக்கிக்கொள்வோம் என்று அசத் பின்வாங்கத் தொடங்கினான். அவனது முகத்தில் பயம் இருந்தது. நாம் மனித நேயத்திற்காக அவளை புறக்கணிக்க முடியாது. இவள் இறந்து போகலாம் அல்லது மீண்டும் ஏதாவது தவறான நபரிடம் சிக்கிக்கொள்ளலாம். இது நல்லது அல்ல. நான் சுயநலமாக நடக்க மாட்டேன் என்று தெய்மூர் உறுதியாகச் சொன்னான் மற்றும் அந்த பெண்ணை தூக்கிக் கொண்டு காரின் பின்புற இருக்கையில் கவனமாக வைத்தான். உடனடியாக தெய்மூர் மருத்துவமனை நோக்கி விரைந்தான். வழியிலேயே பலமுறை அவளது முகத்தை பார்த்தான். அவளது மூச்சு இயல்பாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என எண்ணினான். அருகிலுள்ள ஒரு அரசு மருத்துவமனைக்கு வந்ததும் தெய்மூர் அங்கு சென்று கொண்டிருந்த நர்ஸை அழைத்தான். இந்த பெண் ஒரு இடத்தில் மயக்கமடைந்த நிலையில் கிடந்தாள். தயவு செய்து விரைவாக சிகிச்சை அளிக்கவும் என்றான். நர்ஸ் ஒரு பார்வை பெண்ணை பார்த்தாள் மற்றும் குளிர்ந்த குரலில் சொன்னாள், இது போலீஸ் வழக்கு. முதலில் புகார் பதிவு செய்ய வேண்டும். தெய்மூருக்கு அந்த நர்ஸின் மனமில்லா முறையில் கடும் கோபம் வந்தது. இவளது உயிர் ஆபத்தில் உள்ளது. ஆனால் நீங்கள் ஆவணப்பணியைப் பற்றியே பேசுகிறீர்களா என்று அவன் கோபமாக முன்னேறினான். இது மருத்துவமனையின் விதிமுறைகள். போலீஸ் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்று நர்ஸ் தோள்களை எழுப்பினாள். அசத் தெய்மூரின் கையை பிடித்து, வா, ஒரு தனியார் கிளினிக்குக்கு செல்வோம். இங்கு மேலும் தங்கினால் நாமும் சிக்கிக்கொள்ளலாம். இவர்களது நோக்கம் நன்றாகத் தெரியவில்லை என்றான். அவனது பேச்சைக் கேட்டதும் தெய்மூர் ஆழமாக மூச்சுவிட்டான் மற்றும் அந்த பெண்ணை மீண்டும் தூக்கிக் கொண்டு காரில் வைத்தான். சில நிமிடங்களுக்குள் அவர்கள் ஒரு சிறிய தனியார் கிளினிக்கில் வந்தனர். இவள் என் கசின், திடீரென மயக்கமடைந்தாள் என்றான். தயவு செய்து அவளுக்கு சிகிச்சையைத் தொடங்குங்கள் என தைமூர் இந்த முறை முன்கூட்டியே யோசித்து டாக்டரிடம் பொய் கூறினான். டாக்டர் தைமூரை கவனமாக நோக்கி பிறகு ஒப்புதலுடன் தலையசைத்தார். சரி, உடனே சிகிச்சை தொடங்குகிறோம். நீங்கள் கட்டணத்தை செலுத்துங்கள். இந்த டாக்டருக்கு கட்டணம்தான் முக்கியம். தைமூருக்கு அது நிம்மதியாக இருந்தது. சில மணி நேரங்களுக்குப் பிறகு அந்த பெண்ணுக்கு உணர்வு திரும்பியது. அவளது கண்களில் குழப்பம் தென்பட்டது. யாரோ ஒரு மனஉளைச்சலுக்கு உள்ளானவளாக. நீங்கள் யார் என்றாள் அவள் மெதுவான குரலில். நான் தைமூர். உன்னை வழியிலே காயமடைந்த நிலையில் கண்டேன். அதனால் இங்கே கொண்டு வந்து சிகிச்சை அளிக்கச் செய்தேன். உன்னுடைய பெயர் என்ன என தைமூர் மென்மையாகக் கேட்டான். எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை என்றவள் கண்களை இமைத்து பின்னர் மெதுவாக எதிர்மறையாக தலையசைத்தாள். இதைக் கேட்டு தைமூர் குழம்பினான். டாக்டர் சார், இவளுக்கு என்னாச்சு? இது ஏதாவது கவலைக்குரிய விஷயமா என்று அவன் டாக்டரிடம் கேட்டான். கவலையில்லை. தலையில் அடிபட்டதாலோ அல்லது ஆழமான மன உளைச்சலாலோ நினைவிழப்பு ஏற்பட்டிருக்கலாம்.
காயம் தீவிரமல்ல. நான் பரிசோதனை செய்த பிறகு கட்டை போட்டுள்ளேன். சில நாட்கள் ஓய்வெடுத்தால் உடல்நிலை சீராகும் என டாக்டர் நம்பிக்கை அளித்து அந்தப் பெண்ணை நோக்கினார். மகளே, உனக்கு உன் பெற்றோர், உறவினர்கள், வீடு அல்லது விபத்து நடந்த நேரம் பற்றி ஏதாவது ஞாபகம் இருக்கிறதா என்று டாக்டர் கேள்வி எழுப்பினார். சிக்கலின் அளவை அறிய. தூண்டலாக ஏதோ நினைவுக்கு வருகிறது. ஆனால் அதை நினைவில் கொள்ள முயற்சிக்கும்போது என் தலையில் வலி அதிகரிக்கிறது என அவள் தலையை பிடித்தபடி சொன்னாள். அவளது முகத்திலும் வேதனையின் சித்திரம் தென்பட்டது. நீ உன் நினைவுக்கு அழுத்தம் கொடுக்காதே. நேரம் போன பிறகு அனைத்தும் தெளிவாக ஞாபகத்திற்கு வரலாம். அல்லது ஒரு பாணி சம்பவத்தை மறுபடியும் சந்திக்கும்போது உன் மூளை மெதுவாக நினைவுகளை மீட்டெடுக்கத் தொடங்கும் என டாக்டர் முடிவுகளை உளவியல் அடிப்படையில் கூறினார். அதனாலே என்ன அர்த்தம்? நீங்கள் தெளிவாக கூற முடியாதா இது எந்த காரணத்தினால் நேர்ந்தது மற்றும் சிகிச்சையால் நல்லாக்கப்பட வாய்ப்பு எவ்வளவு என தைமூர் டாக்டரின் அலட்சியத்துக்கு கோபமடைந்தான். பாரு பையா, நான் ஒரு சாதாரண கிளினிக் நடத்துகிறேன். இரவு இரவாக சாப்பாடு வாங்கி வாழ்கிறேன். என்னிடம் நவீன கருவிகள் இல்ல, அதனை இயக்கக்கூடிய ஊழியர்கள் கூட இல்ல. நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க முடிந்தது, அதைத்தான் செய்திருக்கிறேன். அதற்கு மேல் என்னால் ஏதும் முடியாது. நீ இந்த பெண்ணின் நிலை பற்றி மேலும் தெரிந்துக்க வேண்டுமென்றால் விலையுயர்ந்த தனியார் மருத்துவமனைக்குப் போ என்று டாக்டர் தன் குறைகளை விளக்கி தைமூரை வெட்கப்பட வைத்தான். மன்னிக்கவும், என் கவலையால் உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போது நாம் வீட்டுக்குச் செல்லலாம் என அவன் கண்களைத் தவிர்த்தபடி வீட்டிற்குச் செல்லத் தயாரானான். அந்த நேரத்தில் அசத் மிகவும் ஏமாற்றத்தில் டாக்ஸியில் ஏறி வீட்டுக்குச் சென்று விட்டான். தைமூர் அந்தப் பெண்ணை தன்னுடன் அழைத்துச் செல்ல முடிவு செய்தான். நீ கவலைப்படாதே. நீ உன் குடும்பத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளும் வரை என் வீட்டிலேயே இருக்கலாம். சில நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும். பிறகு உன் வீட்டிற்குத் திரும்பிச் செல் என்றான். ஆனால் அவன் அவளிடம் சொல்வதை விட தனக்குத்தான் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தான். மிக நன்றி. இந்த கடின நேரத்தில் நீங்கள் எனக்கு உதவியதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீங்கள் மிக நல்லவர் என அந்தப் பெண் நன்றி கூறி தலைகுனிந்தபடி அமர்ந்தாள். இதில் உதவி எதுவும் இல்ல. இது என் கடமை. நானும் சகோதரி உள்ளவன். இந்தச் சமூகத்தில் ஒரு பெண் தனியாக இருப்பது எவ்வளவு கடினம் என்பதை எனக்குத் தெரியும் என்றான் தைமூர். சில நாட்கள் அவளுக்காக தனியாக வைத்திருந்த வீட்டில் அவளை வைத்திருந்தான். அசத் ஒவ்வொரு முறையும் கிண்டல் செய்தபடி, யாரேயா, ஒப்புக்கொள். நீ அவளுக்கு உதவி மட்டும் செய்யல. அவள் அழகானது பார்த்து உன் மனசு புரண்டிருக்கு என்று கூறினான். ஆனால் தைமூர் ஒவ்வொரு முறையும் மறுத்தான். பொல்லாத வார்த்தைகள் பேசாதே. இவள் ஒரு வேதனை கொண்ட பெண். நான் அவளோட இருக்கிறேனா அவளுக்காகத்தான் என்று அவன் அசத்திடம் மட்டும் இல்லாமல் தன்னிடமிருந்தும் நம்ப வைத்துக் கொள்ள முயன்றான். ஆனால் உண்மையில் அவனுடைய மனதில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையே அவனுக்குத் தெரியவில்லை. அப்படியானால் நீ அவளுக்கு களஞ்சியமற்ற கருணை மாத்திரம்தான் காட்டுகிறாயென்றால் ஏன் அவளை எல்லோரிடமிருந்தும் மறைத்து உன் வாடகை வீட்டில் வைத்திருக்கிறாய்? உனக்கு உண்மையாகவே அவளிடம் அனுதாபம்தான் என்றால் அவளைக் கண்டு பெற்றோர்களிடம் ஒப்படைத்திருப்பாயே. அவர்கள் அவளை காப்பாற்றுவார்கள். ஏதாவது ஏற்பாடும் செய்து விடுவார்கள் என்று அசத் நேரடியாக கண்காட்சி காட்டினான். என்னை விட்டுடு. யாரும் தேவையில்லாமல் என் மூளைச் சுழியக் கூடாது. நீ வெறும் ஏதாவது யோசித்துக் கொண்டே இருக்கிறாய். சுத்தம் தவறானவன். தைமூர் அசதின் வார்த்தைகளை தொடர்ச்சியாக மறுத்தபடி எரிச்சலுடன் பதிலளித்தான். ஆனால் தைமூர் வாழ்ந்தது ஒரு அத்தனையையும் கவனிக்கின்ற ஊர்ப்பகுதியில்தான். அங்கே வட்டார மக்கள் எல்லாமே தங்களது கடமையாக எண்ணுகிறார்கள். அப்படியிருக்கையில் ஒரு பெண்மணியை வீட்டிற்குள் கொண்டு வந்து வைத்துக் கொண்டதைப் பற்றி எப்படி யாரும் தெரியாமல் இருக்க முடியும்? ஏனெனில் அந்தப் பெண்ணை எவருக்கும் அறிமுகம் செய்யவில்லை. அதோடு அவள் ஒருபோதும் வெளியில் மறுபடியும் தெரியவந்ததும் இல்லை. இந்தச் சாதாரணமல்லாத சம்பவம் காட்டிலும் விரைவாக ஓர் காட்டுத்தீ போல அப்பகுதியிலெல்லாம் பரவியது. அது ஒருவிதமாக தைமூரின் பெற்றோர்களின் காதிலும் விழுந்தது. அவனது தாய் தந்தையர் புயலைப் போல அவனிடம் வந்து, இது என்ன தைமூர்? ஒரு இளம் பெண்ணை நீ மறைத்து வைத்திருக்கிறாய். உனக்கு எப்போதும் எங்கள் மரியாதைக்கு மதிப்பில்லைதான். நாம்தான் ஏழை மக்கள். மரியாதையைத் தவிர என்ன இருக்கிறது நம்மிடம்? அதையும் நீ ஏமாற்றம் செய்வதற்குள் விட்டு வைக்கிறாயா? நீ வேலைக்காக நகரத்திற்குச் சென்றாயே,
இப்போ என்ன, எங்களை முட்டாளாக்கி கிளறவும் இழக்கிறாயா என்று கோபத்துடன் கேட்டார்கள். தைமூர் ஒற்றை வார்த்தை பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். இப்படிதான் போனால் நம்மை யாரும் முகம் காட்டவிட மாட்டார்கள் என்றார் அவனது தந்தை சினத்துடன். நீங்கள் தவறாகவே புரிந்து கொள்கிறீர்கள் அபா. அப்படி எதுவும் இல்லை. அவள் ஒரு மனவலிக்குள்ளான பெண். அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினேன். அவளை காடுகளுக்குள் மயக்கமடைந்த நிலையில் கண்டேன். அங்கிருந்தே விட்டுவிட்டு வர முடியவில்லை. அதோடு அவளது தலையில் அடிபட்டதாலும் நினைவிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்போது அவள் எந்த ஊர் சேர்ந்தவளோ, பெற்றோர், சகோதரன் அல்லது ஏதேனும் உறவினர் பற்றிய விவரமும் தெரியவில்லை. அவள் இப்படி மோசமான நிலைமையில் அந்தக் காடுகளில் எப்படி சென்றாள் என்ற கேள்விக்கு பதில் கூட இல்லை. ஒருவேளை அவளுக்கே ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். இது எல்லாம் அவளது நினைவுகள் திரும்பிய பிறகே தெரிந்துவிடும். அதனால்தான் இங்கே கொண்டு வந்தேன். உங்களிடமிருந்து மறைக்கவும் இல்ல, ஆனால் சொல்லவும் முடியவில்லை. ஏனெனில் நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்கள் என்பதுதான் எனக்கு பயமாக இருந்தது. இப்போ பாருங்கள், யாரோ சொன்னதை நம்பி என்னை கேள்விக்குள்ளாக்குகிறீர்கள். ஒருமுறை நம்பிக்கையுடன் என்னிடம் கேட்டிருந்தால் நானே ஒவ்வொன்றாகச் சொன்னிருப்பேன். நான் எதையும் மறைக்க மாட்டேன் என மூச்சை இழுத்தவாறே தைமூர் சொன்னான். ஆனால் பிள்ளை, ஒரு விஷயத்தை நமக்கே கடவுள் அனுமதிக்கவில்லை என்றால் அதைத்தான் நாம் செய்வது தவறுதானே? நம் அறநெறிக்கு எதிராக இல்லையா? சரி, நீ சொல்வது போலவே உன்னுடைய நோக்கம் தவறானதல்ல என நம்பலாம். ஆனால் பெரிய பெரிய நல்ல குடும்பத்தினரும் ஒரு பெண்ணுடன் தனியாக இருக்க வாய்ப்பு வந்தால் தவறுவதை தடுக்க முடியவில்லை. கடவுள் எல்லா வரம்புகளையும் விதித்து இருக்கிறார். அதில் நடப்பது நம்முடைய கடமையா இல்லையா? மேலும் நீ இப்படி செய்ததால் வட்டார மக்களுக்கு பலவிதமான கதைகள் சொல்லத் தொடங்கும் வாய்ப்பு கொடுத்துவிட்டாய். அவர்கள் சொல்வதிலும் தவறில்லை. நல்ல குடும்பத்தில் இப்படிச் செய்வதில்லைதானே என தைமூரின் தந்தை கொஞ்சம் மென்மையான சுருக்கத்தில் அவனை புரிய வைத்தார். ஆம் அபா, எனக்குத் தோன்றுகிறது நான் தவறு செய்தேன். ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்வதென்று எனக்கே புரியவில்லை. என்னால் எந்தது சரி, எந்தது தவறு என்று எண்ணிப் பார்த்தும் இல்லை. அவளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக மட்டும் அவளுக்காக இடம் கொடுத்தேன் என்றான் தைமூர் கீழ் தோன்றியபடி. தைமூரும் தன் தவறை ஒப்புக்கொள்வது நல்லது என்று எண்ணினான். ஆனால் இதுபோல இருக்கலாம் நாம் இந்தப் பெண்ணை நம்முடைய மாமியாராக ஏற்றுக்கொள்வதென்று. இப்படியென்றால் அந்தப் பெண் பாதுகாப்பாக இருப்பாள். மேலும் நம்முடைய அண்ணனின் திருமணமும் நிச்சயமாகிவிடும். ஏற்கனவே நமக்கு தைமூர் அண்ணனின் திருமணத்தை நடத்த பெரும் ஆவல் இருக்கிறது. ஆனால் குடும்ப விரோதத்தினால் கிராமத்தில் யாரும் தங்களுடைய மகளை கையில் தர விரும்பவில்லை. அதே சமயம் அந்தப் பெண்ணுக்கும் வேறு பாதுகாப்பான இடம் எதுவும் இல்லை. ரிஷ்தா முடிந்துவிட்டது என்றால் மக்கள் கூட புரிந்து கொள்வார்கள் என்று தைமூரின் சகோதரி நிதா ஒரு பயனுள்ள ஆலோசனையை முன்வைத்தாள். இதைக் கேட்டு பெற்றோர்கள் மௌனமாகிவிட்டனர். ஆனால் தைமூர் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையுடன் இருந்தான். ஏனெனில் உண்மையில் அவனும் அந்தப் பெண்ணை இழக்க விரும்பவில்லை. யாரென்றும் இன்னும் தெரியாத அந்தப் பெண். சில நேரம் யோசித்துப் பார்த்த பிறகு சுபைதா பேகம் மற்றும் வசீம் சாஹிப் நிதாவின் ஆலோசனையில் சம்மதம் தெரிவித்தார்கள். சரி, இதுவும் சரியாகவே இருக்கும். ஆனால் அந்தப் பெண்ணுக்கு இதில் ஏதாவது எதிர்ப்பு இருக்குமா? ஒருவேளை அவள் ஏற்கனவே திருமணமானவளாக இருக்கலாம், அல்லது யாரோடு நிச்சயிக்கப்பட்டிருக்கலாம். எதுவும் சாத்தியமே. ஒவ்வொரு விஷயத்திற்கும் உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியம்தானே என சுபைதா பேகம் சாத்தியமான பிரச்சனைகளைக் குறித்து கவலை தெரிவித்து விளக்கினார். அவளிடம் பேசிப் பாருங்கள், பிறகு பார்க்கலாம். தற்போது வெறும் நிச்சயம் மட்டும் நடத்துவோம். சில காலம் காத்திருந்து ஒருவேளை யாராவது அவளை தேட வந்தால் அல்லது அவளுக்கே ஏதாவது ஞாபகம் வந்தால் பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்துக் கொள்ளலாம். இல்லாவிடில் தவறாகிவிடலாம். ஷரியத் அடிப்படையிலும் எல்லா அம்சங்களையும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வசீம் சாஹிப் புதிய பதற்றத்தில் கவலையடைந்தார். அவரது ஆலோசனைப்படி சுபைதா பேகம் அந்தப் பெண்ணிடம் சென்று கேட்டார். மகளே, நீ திருமணமாகியிருக்கிறாயா? கொஞ்சம் முயற்சி செய்து ஞாபகம் கொண்டு பாரு. சுபைதா பேகம் அவளது முகத்தை கவனமாகப் பார்த்தபடி கேட்டார். அந்தப் பெண் தன்னிச்சையாக கண்கள் தவிர்த்து நின்றாள். என்ன சொல்வாள்? அவளுக்கு பல விஷயங்கள் ஞாபகம் இருந்தது. ஆனால் கூற விரும்பவில்லை. எனக்குத் தெரிந்து என் பெற்றோர் இறந்துவிட்டார்கள். நான் என் சித்தப்பாவுடன் வாழ்ந்தேன் என்று அந்தத் தெரியாத பெண்
பொய்சத்து கலந்து ஒரு கதையை அமைத்தாள். நீ சித்தப்பாவின் வீட்டில் இருந்தாய் என்றால் அப்போ நிச்சயமாக திருமணம் செய்யப்படவில்லை என்றே அர்த்தம். அதுதானே? அல்லது இதைப் பற்றியோ எதுவும் ஞாபகம் இல்லையா என்று அவர்கள் மேலும் விரிவாக கேட்டார்கள். ஆம், உறுதியாக திருமணம் செய்யப்படவில்லை. அந்த விஷயத்தைப் பற்றி எனக்குத் தெரியவில்லை என்று மறுபடியும் யோசித்தவாறே பதில் கூறினாள். பரவாயில்லை, இதுவே சிறந்தது. நாங்கள் உன்னை கட்டிக்கொள்கிறோம். உன் பிரச்சனைகள் தீரும். மேலும் நாங்களும் நிந்தனையிலிருந்து அல்லது பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுவோம். நீயும் தெரிந்து கொள், ஒரு இளம்பெண் எங்கோ ஒரு தெரியாத ஆணுடன் உறவில்லாமல் சேர்ந்து வாழ்வது சரியல்ல. அதனால் உனக்கு இந்த திருமணம் தொடர்பாக எந்த எதிர்ப்பும் இல்லையா என சுபைதா பேகம் அன்பும் அழுத்தமும் கலந்த நகைச்சுவையுடன் அதை புரிய வைத்தார். ஆம், எனக்குத் தோன்றும் எதிர்ப்பு எதுவும் இல்லை. நீங்கள் இதை விரும்புகிறீர்கள் என்றால் அப்படியே இருக்கட்டும். நான் ஒருவிதமானவர் இல்லாதவள். இந்த உலகம் மிகவும் கொடூரமானது. இங்கிருந்து போன பிறகு எனக்கு பாதுகாப்பான இடம் எதுவும் இல்லை. நம்பகமான ஒருவர் கூட இல்ல. இங்கே வந்ததற்கே நான் மிகவும் கட்டாயத்தால் வந்தேன். கடவுளுக்கு நன்றி, தவறான ஒருவரிடம் நான் சிக்கவில்லை. எனக்கு பூரண நினைவுகள் இல்லையென்றாலும் ஒரு பெண்ணாக எனக்கு என்ன சரி, என்ன தவறு என்பதை புரிந்து கொள்ளத் தெரியும். என் கௌரவத்தை ஆபத்தில் போட்டால் எனக்கென்று எதுவும் இல்லாமல் போய்விடும். எனக்கு ஏதாவது ஞாபகம் வரும் வரை நீங்கள் எல்லாம்தான் எனக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்று அந்த பெண் பேசத் தொடங்கியதும் தொடர்ந்து பேசிக்கொண்டே போனாள். அவளது குரலில் மறைந்த வலி தெளிவாக கேட்க முடிந்தது. ஆனால் சுபைதா பேகம் இத்தகைய சிக்கலான உணர்வுகளை புரிந்து கொள்வதற்குத் தகுந்த ஒரு எளிய பெண். அவளுக்கு தெரிந்தது வெளிப்படையான விஷயங்களே. அந்த பெண் சம்மதம் தெரிவித்தவுடன் வசீம் சாஹிப் தங்கள் குடும்பம் அனைத்திற்கும் அழைப்பை அனுப்பி வைத்தார். மற்றும் திமூரும் அந்த பெண்ணுடன் திருமணம் செய்வதை விமர்சையாக அறிவித்துவிட்டான். அந்த பெண் தன்னை சுவாரியா என்று ஒரு பொய்யான பேரில் அறிமுகப்படுத்திக் கொண்டாள். மேலும் தன் கிராமத்தாருக்கும் பகுதியினருக்கும் தன்னுடைய தந்தை இறந்த பிறகு தாயும் இறந்துவிட்டதால் இது ஒரு தொலைதூர உறவினர் என்றும் தற்போது இங்கு தங்க இருப்பாள் என்றும் சிறிது காலத்தில் திருமணம் செய்து வைப்போம் என்றும் கூறி அனைவரையும் சமாதானப்படுத்தினாள். இப்போதைக்கு நிக்காஹ் விழா நடத்துவது அவள் மற்றும் திமூரின் உறவை எல்லோருக்கும் தெரிந்துவிடச் செய்வதற்காகவும் எவரும் நம் வீட்டின் மேல் கேள்வி எழுப்பாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே. நிக்காஹ் ஏற்பாடுகள் முழு வேகத்துடன் நடைபெறின. திமூர் மற்றும் அவன் குடும்பத்தினர் மிகவும் மகிழ்ச்சியடைந்திருந்தனர். ஆனால் ஸ்வாரியா தனது முகத்தில் எப்போதும் பதற்றம் மற்றும் ஒரு தெரியாத பயம் கலந்த பதட்டமான தோற்றத்துடன் காணப்பட்டாள். சுபைதா பேகம் மற்றும் நிதா சில முறை அவளிடம் விசாரிக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அவள் கண்ணீர் கலந்த கண்களுடன் நான் என்னுடைய உண்மையான அடையாளத்தை அறியாததால் பதட்டமாக இருக்கிறேன் என மட்டுமே கூறினாள். இது ஒரு சாதாரண விஷயமாகவும் இல்லாததால் யாரும் சந்தேகம் கொள்ளவில்லை. அவர்கள் அவளது கவனத்தை மாற்றவும் மகிழ வைக்கவும் அவளுடன் எப்போதும் இருக்கத் தொடங்கினார்கள். திமூர் அந்த வியத்தகு மகிழ்ச்சியில் எப்போதும் பரவசமான முகத்துடன் சுற்றினான். அவனது மகிழ்ச்சி அவன் முகத்தில் தெளிவாகத் தெரிந்தது. நான் சொல்லவில்லையா, உன்னுடைய மனநிலை சரியில்லை என்று? இப்படியொரு அழகான இளைதுள்ளியான பெண்ணுக்கு கொஞ்சம் உதவி செய்ததற்காக அவளது நம்பிக்கையை இலவசமாகப் பெற்று திருமணம் செய்து கொள்கிறாய். ஆனால் நண்பா, எனக்குத் தோன்றுகிறது, நீங்கள் இந்த முடிவை மிக அதிகமாக அவசரத்தில் எடுத்துவிட்டீர்கள். பிறகு அந்த பெண்ணுக்கு நினைவுகள் திரும்பினால் பயங்கரமான உண்மைகள் வெளிவந்து நீங்கள் வருத்தப்பட வேண்டிய நிலை வந்துவிடக்கூடும். பின்னர் திரும்பிச் செல்ல எந்த வாய்ப்பும் இருக்காது. இப்படி சில நாட்களில் ஒருவரை முழுமையாக அறிந்துவிட்டோம் என்று கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது என அசத் தன் அறிவுரை கூறும் இயல்புக்கேற்ப திமூரை தன்னைப்போல் எண்ண வைக்க முயற்சி செய்தான். அதே நேரத்தில் எதிர்காலத்தைப் பற்றிய தன் பயத்தையும் மறைக்கவில்லை. யாரே, உனக்கு என்ன பிரச்சனை? ஒருவராவது மகிழ்ச்சியுடன் இருக்க முயற்சித்தால் உடனே அதை நசுக்க முயற்சிக்கிறாய். உன்னுள் எந்த ஆவி புகுந்திருக்கிறது? எப்போதும் கலகலப்பில் இடையூறு செய்வதற்கு தூண்டுகிறது. உன்னைப் பார்த்தால் ஏற்கனவே அமைதியான நாட்களில் பிறக்கவே இல்லை போலிருக்கிறது. ஒருவருடைய வாழ்க்கையிலும் அமைதியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை போல் என திமூரின் மற்றொரு நண்பன் அவனை புண்ணியமாய் இழுத்தான். சரி,
உங்கள் விருப்பமாவது என்ன செய்தாலும் பரவாயில்லை. ஆனால் நினைவில் வைத்துக்கொள், நான் 100 விழுக்காடு நேர்மையாகவும் புரிதலுடன் பேசுகிறேன். உங்களுக்கு சோகமூட்ட நாயகன் போல் வீண் காரணங்களால் குறைகளை விளக்க முயற்சிக்கவில்லை என அசத் சோகமயமான முகத்துடன் திமூரை பார்த்தான். ஆனால் திமூர் யாருடைய வார்த்தைகளையும் உணர்ந்து கொள்வதற்கோ பரிசீலிக்கவோ தயாராக இல்லை. மேலும் திட்டமிட்ட நாள் வந்ததும் திமூர் மற்றும் ஸ்வாரியா நிக்காஹ் உறவில் இணைந்தார்கள். திமூர் அந்த பெண்ணை பெற்றதிலேயே மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான். அவளை பார்த்ததும் முதல் நோக்கில் காதலின் பாசத்திற்குள் விழுந்திருந்தான். ஸ்வாரியாவும் அந்த உறவினால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தாள். உறவினர்கள் வெளியில் வாசிம் சாஹிப் மற்றும் சுபைதா பெகமுக்கு வாழ்த்து தெரிவித்தாலும் உள்ளுக்குள் பொறாமையில் எரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த பெண் பார்ப்பதற்கே நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவளாகத் தெரிந்தாள். மேலும் அவளது அழகு பார்வையை மயக்கக்கூடியது. அவர்கள் திமூரை பார்த்து பொறாமையும் அதே நேரத்தில் பயமுமாக இருந்தது. இந்த குடும்பம் ஒரு நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தது. அவர்களது வீட்டில் இதுபோல அழகும் நாகரீகமும் கொண்ட மருமகள் ஒருபோதும் வந்ததில்லை. சிறிய குடும்பங்களில் மருமக்கள் மற்றும் மாப்பிள்ளைகள் பெரும்பாலும் அந்த குடும்பத்தின் நிலைமைக்கேற்பவர்களாகவே இருப்பார்கள். உணவு பரிமாறும் வரவேற்பு நிகழ்ச்சிகள் முடிந்ததும் அனைத்து விருந்தினர்களும் சென்றுவிட்டனர். வீட்டார் மட்டும் மீதமிருந்தபோது ஒவ்வொருவரது பார்வை வார்த்தைகளில் மறைமுகக் கேள்விகளும் பின்னூட்டங்களும் எழுந்தன. ஒவ்வொரு உரையாடலிலும் ஒரே முடிவே வந்தது. இவையெல்லாம் வெறும் பொறாமையின் விளைவாகவே உருவாகிய பேச்சுக்களாக இருந்தன. ஆனால் நமக்கென்ன? நாமோ அமைதியாக உட்கார்ந்தபடி இவ்வளவு அழகும் நல்ல நடத்தை கொண்ட மருமகளை வீட்டுக்குக் கொண்டு வந்ததிலே வெற்றி பெற்றுவிட்டோமே. எல்லோரும் சொல்றாங்க, அந்த பெண்ணின் பேசும் முறை பார்த்தாலே ஒரு நல்ல குடும்பத்து பெண் போல தெரிகிறாள். திமுருக்கோ பசங்க மாதிரி ஜாம்பவான் போல இவ்ளோ அழகான மனைவி கிடைச்சிருக்கே. அவன் வாழ்க்கை மாத்திரம் மாறிப்போச்சு. சுபைதா பெகம் தெரியாமலே இவ்ளோ வகை பாராட்டுகளைக் கேட்டு தன் மகனின் அதிர்ஷ்டத்தைப் பற்றி சற்று பொறாமையுடன் நினைத்தாள். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று ஆச்சரியப்படுகிற ஸ்வாரியா தன் அறைக்குள் சென்றுவிட்டாள். திமூரின் நாள் மற்றும் இரவு அந்த மகிழ்ச்சியிலேயே அமைதியாக கடந்து கொண்டிருந்தன. ஆனால் சில நாட்களில் அவனுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் எனத் தோன்றத் தொடங்கியது. தற்போது திருமணம் நடந்து முடியும் வரை குடும்பத்தினர் அனைவரும் அதே வீட்டில் வசித்து வந்ததால் அவனுக்கு ஸ்வாரியாவுடன் நேரடியாகப் பேசவும் அவளை நேரில் காணவும் கூட வாய்ப்பு இல்லை. அந்த ஆவலால் அவன் ஸ்வாரியாவின் அறைக்கு தன்னுடைய கால்கள் மெதுவாக நகர்த்திக் கொண்டு சென்றான். அனுமதி பெற்று அறைக்குள் நுழைந்தான். எப்படி இருக்கிறாய்? எல்லாம் சரியா? உன் முகத்தில் ஏன் கவலை? திமூர் அவளது நெற்றியில் கவலையின் சுருக்கங்களைப் பார்த்து ஆச்சரியப்பட்டான். இல்லை, ஒன்றுமில்லை. நான் என் கடந்த காலத்தைப் பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் வேதனையும் பின்னர் முழுமையான நம்பிக்கை இழப்பும் சந்திக்க நேரிடுகிறது. என்னால் என் வாழ்நாளில் எதுவும் ஞாபகம் வரவில்லை என்றால் என்ன ஆகும்? நான் இப்படி இருட்டில் மூழ்கி வாழ வேண்டியதா? அவள் ஒரு சோகக் காட்சியாக அமர்ந்திருந்தாள். அச்சம் வேண்டாம். நீ ஒரு நாள் எல்லாமே ஞாபகம் வைத்துக் கொள்வாய். ஆனால் இப்பொழுது உன்னை அழுத்திக் கொள்கிறது வீண் வேலையாக இருக்கும். நான் உன்னிடம் வேறொரு விஷயம் சொல்ல வருகிறேன் என அவன் வழக்கமாகவே பேச்சின் திசையை மாற்றிவிட்டான். சொல்லுங்கள், நான் கேட்கிறேன். திமூர் நன்றாகவே அவளிடம் வந்திருப்பதாலே அவள் சற்று பதட்டமாக இருந்தாள். நான் உன்னிடம் தனியாகச் சந்திக்க விரும்புகிறேன். நிறைய பேசவும் கேட்கவும் ஆசை. ஆனா இந்த வீட்டுல 2 நிமிடம் அமைதியா உட்காரவே முடியவில்லை. எப்போதும் அம்மாவா இல்ல நிதாவா உனக்காக கவலைப்படுவதும் எனக்கே தனிச்சிறப்பு கண்காணிப்பு கொடுக்கிறாங்க போல. நான் உன்னை சந்திக்கக் கூடாது என்பது போல என உரையாடலில் கேலி கலந்த ஆர்வத்தோடு சொன்னான். ஆனால் ஸ்வாரியா பதிலளிக்காமல் அழத் தொடங்கினாள். அவள் மிகுந்த விரக்தியுடன் அழுததால் திமூரும் குழப்பமடைந்தான். நீ ஏன் அழுகிறாய்? நான் உன்னை சாப்பிடப் போகிறேனா? மற்ற ஜோடிகளைப் போலவே என் மணமகளுடன் திருமணத்திற்கு முன்பாக சில அழகான நினைவுகளை பகிர விரும்புகிறேன். இதுல எந்த பாவமும் இல்லை என அவள் தனிமையில் பயப்படுகிறாள் என்ற எண்ணத்தில் அமைதியாக்க முயன்றான். ஆனால் யாருக்குத் தெரியும் அந்தப் பெண் என்ன மிகப்பெரிய ரகசியத்துடன் இருந்தாள் என்பதை. திமூரை நேராகப் பார்க்காமல் கண்களைத் தவிர்த்தாள். மனுருதியிழப்பால் முகம் மஞ்சளாயிருந்தது. கண்களில் ஆழமான வலி தெரிந்தது. திமூரு
அவளுக்கு ஒரு முகவரி கொடுத்தான் மற்றும் நேரத்தையும் சொன்னவுடன் அங்கிருந்து வெளியேறிவிட்டான். மறுநாள் ஸ்வாரியா துடிக்கிற இதயத்துடன் அந்த முகவரிக்குச் செல்ல தீர்மானித்தாள். அவள் ஒரு பெரிய ஷாலால் தன்னை முழுமையாக மூடிக்கொண்டு யாராலும் அடையாளம் காண முடியாத வகையில் வெளியேறினாள். அந்த இடத்திற்குச் சென்று நின்றதும் அது ஒரு குடியிருப்பு கட்டிடம் என்பதையும் 3வது மாடியிலுள்ள ஒரு அட்ரஸ்தான் கொடுக்கப்பட்டதென்பதையும் கண்டதும் சில நிமிடங்களுக்கு அவளது உள்ளமச்சத்தில் நடுங்கியது. அந்த முகவரியை முழுமையாக வாசிக்கவில்லை என்பதை உணர்ந்ததும் வாசித்திருந்தால் வந்திருக்க மாட்டேன் என்ற நிச்சயம் தோன்றியது. அப்பொழுதே திரும்பிச் செல்ல நினைத்தபோது திமூர் விரைவாக நடந்தே வந்து அவளிடம் சேர்ந்தான். என்ன ஆயிற்று? இங்கு வந்த பிறகு திரும்பிச் செல்ல நினைக்கிறாயா என்ற அவனது கேள்விக்கு அவள் தலையைத் தாழ்த்தியவாறு அமைதியாக நின்றாள். இப்போது தேவையான இடத்திற்குச் செல்வதற்குத் தவிர வேறெந்த வழியும் இல்லை என்று உணர்ந்தவள் தன்னை திட்டிக் கொண்டபடியே அமைதியாக அவனது பின்னால் சென்றாள். கதவிற்கு வந்ததும் திமூர் கதவைத் திறந்து அவளுக்குள் செல்ல வழி தந்தான் மற்றும் தானும் ஓரமாக நின்றான். அவள் உள்ளே நுழைந்ததும் ஒரு மெதுவான பார்வையால் சுற்றியுள்ள அனைத்தையும் கவனித்து சோஃபா அருகே சென்று நின்றாள். அபார்ட்மெண்டின் எளிமையில் ஒரு தனி அமைதி இருந்தது. வெண்மையான சுவர்கள், மெதுவான வெளிச்சம் மற்றும் ஒரு சிறிய புத்தக அலமாரி. இங்கு ஒருவர் மிகவும் தீவிரமாக படிக்கக்கூடியவராகத் தெரிந்தார். அவள் தயக்கத்துடன் நின்றாள். அவளது கண்களில் சிறிய கவலையொன்று தெரிந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றாள் மெதுவான குரலில். வலைக்கும் சலாம். இப்போதுதான் சலாம்னு நினைவு வந்தா? திமூர் மரியாதையான சிரிப்புடன் பதிலளித்தான் மற்றும் கதவை இன்னும் கொஞ்சம் திறந்தான். அந்த வார்த்தைக்கு அவள் எதுவும் பேசவில்லை. கண்களைத் தாழ்த்தியபடி மீண்டும் அமைதியாகிவிட்டாள். திமூர் அவளது குழப்பத்தை உணர்ந்தான் மற்றும் அந்த அமைதியை முறியடிக்க வேண்டுமென்று நினைத்து சற்றே தோள்களை உயர்த்திக் கூறினான், இது என் ஃபிளாட் இல்ல. அவள் அதிர்ச்சியுடன் நின்றாள். அப்போ யாருடையது? என் நண்பனுடையது. திமூர் ஒப்புக்கொண்டான். வெறுமனே உங்களுடன் அமைதியாக பேச ஒரு இடம் தேவைப்பட்டது. எனக்கு என்னுடைய ஃபிளாட் எதுவும் இல்லையா? அதனால் இங்கு வந்தேன். அவள் சற்று ஆச்சரியப்பட்டாள். நீங்கள் என்னை உங்கள் நண்பனின் ஃபிளாட்டுக்கே அழைத்தீர்களா? திமூர் தீவிரமான முகத்துடன் தலை நிமிர்ந்து சொன்னான், ஆமாம். ஏனெனில் ஒரு பூங்காவில் சந்திக்க நம் மரியாதை மிக மதிப்புமிக்கது. மேலும் ஒரு உணவகத்தில் உட்கார என் பை மிகவும் லேசானது. அவள் சிரிப்பை அடக்க முடியாமல், வாஹ், என்ன நேர்மையான பதில். திமூர் ஆழமாக சுவாசித்து, நேர்மையே எல்லாம்தான். நீங்கள் விரும்பினால் உட்காரலாம். ஃபிளாட் காலியாக இருக்கிறது. ஆனால் இது மிகவும் விசித்திரமாகத் தோன்றுகிறதென்றால் நான் உடனே கதவைத் திறந்து வெளியே போய்விடுகிறேன். அவள் சிரித்தாள். அவ்வளவாக விசித்திரமாக இல்லை. ஆனால் நீங்கள் இவ்வளவு விளக்கமளிக்கிறீர்கள் என்பதே கொஞ்சம் விசித்திரம்தான். ஸ்வாரியா இந்த இலகுவான உரையாடலால் மிகவும் நிம்மதியடைந்தாள். பிறகு என் நண்பனிடம் கேட்பதை விட இப்போதே உண்மையை கூறிவிட்டால் நன்றாக இருக்குமே, திமூர் நகைச்சுவையாகச் சொன்னான். அவள் மீண்டும் சிரித்தாள். ஆனால் விரைவில் தீவிரமாகிவிட்டாள். நீங்கள் என்னை ஏன் அழைத்தீர்கள்? திமூரின் முகத்தில் இருந்த நகைச்சுவை சில நிமிடங்கள் மங்கிவிட்டது. அவன் ஆழமாக சுவாசித்து சோபாவில் அமர்ந்தான் மற்றும் மெதுவாகச் சொன்னான், நான் ஒருமுறை உங்களுடன் அமைதியாகப் பேச விரும்பினேன். குடும்பத்தாரின்றி, எந்தவிதமான அதிகாரப்பூர்வ உரையாடலின்றி, வெறுமனே நீங்கள் மற்றும் நான். அவள் அமைதியாகிவிட்டாள், ஸ்லோவ்னு சொற்கள் தேடிக் கொண்டிருப்பது போல. திமூர் மென்மையாகக் கேட்டான், நம் நிக்காஹ் வெறும் ஒரு மரபு என உங்களுக்கு தோன்றுகிறதா? அல்லது நீங்கள் விரும்புகிறீர்களா? இந்த உறவு பெயருக்கு மட்டுமல்லாமல் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும். அவள் பார்வையை தாழ்த்தினாள். பிறகு மெதுவாகப் பேசினாள். எனக்கும் இதே போன்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் நான் அதை கேட்கத் தேவையான தைரியம் இல்லை. அப்படியானால் இன்று கேள்வி என்னுடையது, பதில் உங்கள்து. திமூர் சிரித்தான். அவள் பார்வையை உயர்த்தி அவனை பார்த்தாள். ஃபிளாட் அமைதியாய் இருந்தது. ஆனால் இதயங்களில் நிறைய உணர்வுகள் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. அந்த அர்த்தமுள்ள அமைதியால் பதற்றமடைந்து அவள் மீண்டும் உரையாடலைத் தொடங்கினாள். எனக்கு உங்களைப் பற்றிய கருத்து இது. நீங்கள் ஒரு நல்ல, பரிவுள்ள மனிதர். எப்படி என்னுடைய உதவிக்காக உங்கள் உயிரையே ஆபத்தில் போட்டீர்கள். பிறகு உங்கள் வீட்டில் தங்க வைத்தீர்கள். ஆனால் மிகவும் கவனத்துடன் நீங்கள் வெளியேவே இருப்பீர்கள். எனக்குத் தெரியும், நீங்கள் இது எல்லாம் எனக்கு எந்தவிதமான கஷ்டமும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே செய்தீர்கள்.
மற்றும் உண்மையைச் சொன்னால் இந்த உறவுக்குப் பிறகு வேறொரு வழியும் என்னிடம் இல்லை. அதனால் இந்த உறவு தற்போது ஒரு கட்டாயம் போலத்தான். அதற்கும் மேலாக நான் எதுவும் யோசித்ததில்லை. அவள் மெதுவான குரலில் அந்த மனமுள்ள மனிதரிடம் அனைத்தையும் சொல்வது போல் பேசினாள். ஒருவேளை அவள் அவனுக்கு பொய் சொல்ல விரும்பவில்லை. மிக அழகாக சொன்னீர்கள், கேட்டு மகிழ்ச்சியடைந்தேன். நீ என் மனதைக் காயப்படுத்தாமல் ஏதாவது கற்பனைகளைச் சொல்லவில்லை. நான் உண்மையிலேயே சத்தியத்தை தெரிந்து கொள்ள விரும்பினேன். மேலும் என் பக்கம் இருக்கும் உண்மையையும் சொல்ல விரும்பினேன். ஸ்வாரியாவின் நம்பிக்கையால் அவனது நீங்கள் என்பதிலிருந்து நீ என மாறியிருந்தான். திமூர் அவளது பதிலும் உண்மையும் பாராட்டிய விதம் அவளை நாயனங்களை தவிர்க்க வைக்கும் அளவுக்கு கட்டாயப்படுத்தியது. காஷ், நான் உங்களுக்கு முழு உண்மையையும் கூற முடியுமானால், ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் உண்மை தெரிந்த பிறகு உங்கள் எதிர்வினை பயங்கரமாக இருந்தால் நான் அதை எப்படிச் சகிக்கப் போகிறேன்? அவள் ஆழமான சிந்தனையில் மூழ்கியிருந்தாள். ஆனால் திமூர் அவளது எண்ணங்களை அறியாமலேயே தன் பேச்சில் மூழ்கியிருந்தான். நான் எந்த விபச்சாரியோ சாலையோர அலைந்து திரிபவரோ இல்ல. ஆனால் உன்னை பார்த்ததுமே முதல் நோக்கில் காதல் என்ற விஷயம் என் மனதில் நேர்ந்தது. பச்சையா சொல்றேன், இதுவரை யாரும் முதல் நோக்கில் காதல்னு சொன்னா நன்கு சிரிச்சேன். என்னதான் இருக்குன்னு யாரையும் நன்கு புரிந்து பழகி மனப்பான்மை பொருந்தினால்தான் காதல் பிறக்கணும். அதற்கு முன்னாடி எப்படி காதல் வர முடியும்? ஆனா எனக்கு நேரில் சம்பவம் நடந்ததுனால புரிந்தது. காதல் என்பது யோசித்து செய்யறது கிடையாது, அது தானாகவே நிகழ்வது. உன்னை பார்த்த அந்நாளில் எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? உன்னை பாதியில விட்டுவிட்டு என் உயிர் காப்பதற்காக பயங்கரவாதியாக ஓடலாம்னு அல்ல, அதற்கு பதிலா என் உயிரைக் காட்டிலும் உன்னை காக்கணும்னு தோணுச்சு. உன்னை பத்தி எதுவும் தெரியாமலே என் மனத்துல உனக்காக மரியாதை வந்துச்சு. வேறு யாராவது பெண்ணா இருந்திருந்தா ஸ்பிடலில் சேர்த்துவிட்டு அல்லது பிறகு யாரையாவது பியாருப்பாளியிடம் ஒப்படைத்திருப்பேன். ஆனா உன்னை என் பார்வைக்கு அருகில் பாதுகாப்பாக காண விரும்பினேன். அதனால்தான் சாத்தியமான ஆபத்துக்களையும் புறக்கணித்தேன். உண்மையில் சொல்லப்போனா உன்னை என் வீட்டில் வைத்திருக்கவே கூடாது. ஏனெனில் அங்கு நான் மட்டும் தனியாக இருந்தேன். அந்த உணர்வை உணர்ந்ததும் என்னாலே தவறு நடக்கக்கூடாது என்பதற்காகவே வீட்டுக்கு வெளியேதான் அதிகம் இருந்தேன். தெரிஞ்சா உனக்கே புரியும். அல்லாஹ் பெண்களுக்கு முகப்புக்காக ஆணை கொடுக்கும்போது குரானில் சொல்லப்பட்ட ஒரு உண்மை என்னன்னா, ஒரு பண்புள்ள ஆண் உள்ளத்திற்குள் கூட ஒரு ஆண் இருக்கிறான். அவன் வாய்ப்பு தேடிக்கிட்டே இருப்பான். சஹாபாக்களின் மூலம் கூட இதே விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறதென்றால் நான் என்ன பெரிய ஞானியா? பண்புள்ளனாக நடித்துக்கொண்டு ஒரு பெரிய பாவத்தில் விழுந்திருக்கலாமே. நானே ஒரு மிராண்டியாகிட்டேனன்னா உன் மனத்தில எவ்வளவு வலி ஏற்படும்? இதெல்லாம் என் மனதில் ஒளியடித்து ஒலிக்கவே செய்து. ஆனால் நல்லதாயிருக்கு, என் வீட்டுக்காரர்கள் அந்தச் செய்தியை கேட்டு வந்ததால்தான் நானும் ஓரளவு சாந்தியடைந்தேன். ஆனால் இப்போது நாம் ஒரு உறவில் இணைந்திருக்கிறோம். அதனால் என் மனதை உன்னிடம் திறந்து சொல்ல விரும்புகிறேன். என்னை நம்பு, உன்னை நான் முழுமையாக கவனிக்கப் போகிறேன். என் நடத்தை மூலமாகவே இந்த உறவின் அழகை உனக்கு புரிய வைக்கப் போகிறேன். அவன் பேசிக்கொண்டே அவளது கையை பிடித்திருந்தான். மேலும் ஒரு அளவிற்கு முந்திக் கொள்வதற்கும் முன் ஸ்வாரியாவின் வார்த்தை அவனைத் தடுத்தது. திமூர், ருக் ஜாயின் ப்ளீஸ். கிசு செய்யறதுனாலே பேபி ஆயிட்டா அப்புறம் உங்க வீட்டுக்காரங்களுக்கு என்ன சொல்லுவேன்? அவள் பைத்தியக்காரமா போன அளவுக்கு நிரபராத முகத்தோடு கண்களை அசைத்தபடி அந்த வார்த்தைகளைச் சொன்னாள். அந்த கேள்வியை கேட்டவுடன் திமூரின் வலி உணர்த்தும் சிரிப்பு முழு ஃப்ளாட்டை அதிர வைத்தது. அஃப், யா அல்லாஹ், இது எவ்வளவு நிரபராதப் பெண்! இவளுக்கு கணவன் மனைவி உறவைப் பற்றி சின்ன பக்கத் தெளிவுகூட இல்லையே. அவன் ஆழமான ஜொலிக்கும் பார்வையால் அவளது பதற்றத்தை காணொளி போல் ரசித்தான். இந்த விஷயங்களில் சிலவற்றை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நீங்க எங்கிருந்தா கேட்டீங்க? கிசு பண்ணினாலே குழந்தை வந்துரும்னு அவன் டியோபி தனமான குரலில் கேட்டான். அவன் சொன்னதைப் பற்றி சிக்கலான பார்வையுடன் ஸ்வாரியா ஆச்சரியமாக அவனிடம் பார்த்துக் கொண்டிருந்தாள். அவனது அந்த அணுகுமுறையைக் கண்டு சில நிமிடங்கள் அவளும் முழுமையாக சும்மாக இருந்து அவனை பார்த்துக் கொண்டிருந்தாள். பின்னர் அவன் அருகில் வரத் தொடங்கினான். இவள் என் மனைவி, அவள் மீது எனக்கு உரிமை இருக்கிறது என்ற காரணத்தை முன்வைத்து அவன் வழிதவரத் தொடங்கினான். சில அர்த்தமுள்ள அமைதியும் தனிமையும், முக்கியமாக ஜுவரியாவின் நிராயாச்சமான தன்மையும்
அவனை வழிதவறத் தூண்டினது. ஆனால் ஜுவரியா இதை பார்த்தவுடன் ஒரு இழப்புணர்ச்சியில் சிக்கி கத்தத் தொடங்கினாள். அவளது முழு உடலும் நிலநடுக்கத்தால் ஆட்டமடைந்தது. முகத்தின் நிறம் ஆபத்தான அளவிற்கு வெண்மையாகிவிட்டது. கண்களில் அளவுக்கதிகமான பயமும் வேதனையின் அடையாளங்களும் வெளிப்படையாக இருந்தன. அவள் மறுப்பாக தலை அசைத்தபடி கண்ணீருடன் அழுது கொண்டிருந்தாள். இந்த அளவிலான மனமுடைவால் அவளது இதயம் துடிக்க மறுத்தது. மற்றும் எல்லையை மீற தயாரான தன்மையில் இருந்த தைமூர் திடீரென உணர்ச்சியுடன் எழுந்துவிட்டான். நேராக நின்று இருகைகளையும் உயர்த்தி சொபாவிலிருந்து எழுந்தான். ஆழமாய் மூச்சுவிட்டபடி தன்னை சமநிலையில் கொண்டுவர முயற்சி செய்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு உறுதியான குரலில் பேசினான். நான் வருந்துகிறேன். உன்னுடைய பேச்சுக்களால் கட்டுப்பாடிழந்து விட்டேன். மன்னிக்கவும். கவலைப்படாதே. இது போன்றது மீண்டும் நடக்காது. மாறாக வா, உன்னை கூடம் வரையில் விட்டு செல்கிறேன் என்று அவன் தன் தலையின் பின்புறம் அடித்தபடி தன்னை தண்டிப்பது போல் நடந்தான். ஜுவரியாவிடம் இன்னும் அவனது முதுகே இருந்தது. அவன் தைரியமாக பேசியதால் அவளும் ஓரளவு நிம்மதியடைந்தாள். ஆனால் சொபாவில் இருந்து எழுந்தவுடன் திடீரென தடுமாறினாள். கால்கள் இன்னும் பயத்தால் நடுங்கின. அச்சமூட்டும் சந்திப்பு ஜுவரியாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் அவள் தன்னுடைய அறைக்குள் பூட்டி வைத்துக் கொண்டாள். இரவு உணவுக்கு நிதா அவளிடம் வந்தாள். பாப்பி, சாப்பாடு தயாராகிவிட்டது. வாருங்கள் என்றாள். நிதா அவளிடம் பார்த்ததும் அவளது சோமனத்தை உணர்ந்து கவலையடைந்தாள். உங்களுக்கு பாதிப்பு ஏதாவது இருக்கிறதா? அவள் கேட்டதும் ஜுவரியா பதறிவிட்டாள். ஆமாம், சரியாகத்தான் இருக்கிறேன். தூக்கம் வருகிறதே என்றாள். பொய்யான பதில் கூறி நிதாவை நிம்மதியாக்க விரும்பினாள். ஆனால் அவளே மிகவும் பலகீனமாக உணர்ந்தாள். சரி, இப்படி செய்வோம். நான் உங்கள் கூட சாப்பாடு எடுத்து வருகிறேன். இன்றைக்கு இருவரும் சேர்ந்து சாப்பிடுவோம் என்று நிதா தீர்வுடன் புன்னகையுடன் கூறினாள். அதற்கு ஜுவரியா வார்த்தையின்றி தலையசைத்தாள். ஏனெனில் அவளுக்குச் சிறுமைகள் காட்டத் தோன்றவில்லை. தைமூர் அவளது இல்லாதிருப்பால் தன்னுள் களவானபடியே இருந்தான். சில நாட்கள் மேலும் கடந்து சென்றபோது ஜுவரியாவின் உடல்நிலை கெட்டுப்போய்விட்டது. சுபைதா பேகம் தைமூரை அழைத்து வந்தாள். அவளது உடல்நிலை மோசமாகிவிட்டது. பார்த்துவா, சில நாட்களிலேயே மெலிந்து சோர்ந்து விட்டாள். நல்ல டாக்டரிடம் அவளை அழைத்துச் செல். பல நாட்களாக சோர்வாக இருக்கிறேன் என்று புறக்கணித்து வந்தாள். இப்போது நிலைமை இப்படியாகிவிட்டது. நின்றால் தலை சுற்றுகிறது என்று தாயின் சொல்லின் பேரில் அவளை நம்பியிருந்து அவளுக்கு ஆதரவாக தன்னுடைய சிறிய காரில் வைத்துக்கொண்டு மருத்துவமனையை நோக்கி சென்றான். பல நாட்கள் கழித்து ஜுவரியாவை இவ்வளவு மெலிந்திருக்கக் காண அவனுக்கே கவலையாகிவிட்டது. மருத்துவமனையில் சென்று ஒரு பெண்கள் மருத்துவரிடம் பரிசோதனை செய்தபோது அவர் சில சோதனைகள் செய்யச் சொன்னார். சிறிது நேரத்தில் மருத்துவர் அறிக்கைகளை பார்த்துவிட்டு ஆழமாய் மூச்சுவிட்டார். என்ன ஆயிற்று டாக்டர்? எல்லாம் சரியாக இருக்கிறதா? தைமூர் கவலையுடன் கேட்டான். டாக்டர் தெளிவான குரலில் சொன்னார். கவலையில்லை, மாறாக இது ஒரு சந்தோஷமான செய்தி. இவள் ஒரு தாயாகவிருக்கப் போகிறாள். மிகுந்த பலஹீனம் இருக்கிறது. சில ஊட்டச்சத்து மருந்துகள் தருகிறேன். அவற்றை முறையாக உபயோகிக்கச் செய்யுங்கள். முழுமையான ஓய்வும் உணவிலும் கவனமாக இருக்க வேண்டும். டாக்டரின் அறிவுரைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்தச் சந்தோஷச் செய்தியை கேட்டு தைமூருக்கு காதில் மின்னல் உண்டாகியது. அவன் ஆச்சரியம், கோபம், துக்கம் ஆகிய மூன்றின் கலவையுடன் இது எப்படி சாத்தியம் என்றான். வாயில் முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் டாக்டரின் முன்னிலையில் அமைதியுடன் உட்கார்ந்து தன்னை சாதாரணமாக காட்ட முயற்சித்தான். மருந்துகளை எடுத்தும் அறிவுரைகளை கேட்டும் உதடு கடித்தபடி அங்கிருந்து எழுந்தான். நான் அவள் மீது கண்கள் மூடிக்கொண்டே நம்பிக்கை வைத்தேன். இவள் ஏற்கனவே ஒரு தாயாகவிருக்கிறாள். அவன் கார் ஓட்டிக்கொண்டே வேறுபட்ட எண்ணங்களில் மூழ்கி தானாகவே குழம்பிக் கொண்டிருந்தான். காரின் திசை அந்த ஃபிலாட் நோக்கி மாறியிருந்தது. பெண் அமைதியாக அவனை பின்தொடர்ந்தாள். ஃபிலாட் அடைந்ததும் தேமூர் கோபத்துடன் இடது வலமாக சுற்றிக் கொண்டிருந்தான். இது எல்லாம் பார்த்த பெண் தலை ஈழ்ந்து அழ ஆரம்பித்தாள். தேமூரின் மூளை சதைபோல் முடங்கியது. குளிர்ந்த குரலில் அழுது கொண்டிருந்த ஜுவரியாவிடம் கேட்டான். இப்போது அழுவதை விட நேரடியாக உண்மையை சொல்லு. அந்த நாள் நீ மிகவும் பரிதாபமான பெண் போல நடந்தாய். ஆனால் இப்போது... அவன் மேலும் எதுவும் கூறாமல் பற்களை கடித்து வசனத்தை பாதியில் நிறுத்தினான். அவளிடம் பதில் எதிர்பார்த்து பார்த்தான்.
அவள் அசைவின்றி நகங்களை கடித்து கண்ணீரை தடுத்து நிறுத்த கஷ்டப்பட்டாள். மறுபடியும் அவள் அந்த இரவின் வேதனையில் சிக்கிக் கொண்டதை உணர்ந்தாள். என்னை மன்னித்து விடுங்கள் தேமூர், நான் உங்களிடம் பொய் சொன்னேன். எனது நினைவாற்றல் அவ்வளவு பாதிக்கப்படவில்லை. சில நாட்கள் மட்டுமே நினைவில் இல்லாதபடி இருந்தது. ஆனாலும் விரைவில் எனக்கு அனைத்தும் ஞாபகம் வந்துவிட்டது. என்னிடம் நடந்த கொடுமையான அனுபவங்களும் மீண்டும் மனதை வலியடையச் செய்தன. அது அந்த நாட்களின் விஷயம். நான் பல நாட்கள் காய்ச்சலால் துடித்துக் கொண்டிருந்தேன். நான் ஒரு பணக்காரக் குடும்பத்தை சேர்ந்தவள். என் அபா மிகவும் கடுமையான மற்றும் மரியாதை காக்கும் மனிதர். மரியாதைக்காக உயிரைக் கொடுத்தல் அல்லது எடுப்பது அவருக்கு சாதாரண விஷயம். நான் அவருடைய ஒரே மகள்தான். ஆனால் அவருடைய மரியாதைக்காக என்னை தேவையற்ற கட்டுப்பாடுகளில் கட்டிப் போட்டிருந்தார்கள். மற்ற சாதாரண பெண்களைப் போல் நான் மெஹந்தி போடுவதற்கும் கையிலே வளையல்கள் அணிவதற்கும் சந்தைக்கு செல்வது மிகவும் பிடித்தது. என் ஆசையை மறைந்த வார்த்தைகளில் பல முறை சொல்லியிருந்தேன். ஆனால் அபாவின் பயத்தால் அம்மா கூட என்னை கோபமாக அடித்து அமைதியாக்கி விடுவார். என் முட்டாள்தனமோ என் ஆசையை நிறைவேற்ற நான் ஒரு தவறான வழி தேடியேன். என் தோழிகளின் தூண்டுதலால் குடும்பத்தாரிடம் மறைத்து சந்தைக்கு சென்றேன். நிறைய ஸ்டால்களில் நிறைந்த வண்ண வண்ணமான பொருட்களை பார்க்கும்போது எப்போது மற்ற பெண்களிடம் இருந்து பிரிந்தேன் என்பதையும் புரியவில்லை. சிறிது நேரத்தில் மெஹந்தி பற்றி பேசத் திரும்பும்போது தனியாக இருப்பதை உணர்ந்ததும் பயந்து வெறித்தனமாக திரும்பும் வழியைத் தேடினேன். ஆனால் தவறான வழியில் சென்றுவிட்டேன். அங்கு சில கயவர் ஆண்கள் தங்கள் வேடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். நான் அங்கிருந்து தப்பிக்க விரும்பினேன். ஆனால் அவர்கள் என்னை கடத்தி கார் ஒன்றில் தள்ளி வெகு தொலைவில் கொண்டு சென்றனர். அந்த இடைவெளியில் ஒருவர் என் வாயை வலுவாகத் தடுத்து சத்தம் விடவிடாமல் செய்தான். நான் அழுது கை கால்களை ஆட்டிக்கொண்டு காப்பாற்ற முயன்றேன். ஆனால் ஒரு வெறிச்சோடிய இடத்தில் அவர்கள் என்னை தங்கள் ஆசைக்கு இரையாக ஆக்கியார்கள். முழு இரவும் நான் கொடுமையை அனுபவித்தேன். ஆனால் என் வலியை உணர்ந்த ஒரே ஒருவர் என் ரப்பு தவிர யாரும் இல்லை. காலை வெளிச்சம் பரவத் தொடங்கியதும் அவர்கள் என்னை அங்கேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். நான் சாவுக்கு அருகில் இருந்த வேளையில் நீங்கள்தான் என்னை காப்பாற்றினீர்கள். ஆனால் என் பற்றி அனைத்தும் சொன்னால் என் வீட்டிற்கு திரும்ப விருப்பமில்லை. ஏற்கனவே ஒரு இரவெல்லாம் காணாமல் போய் என் குடும்பத்திற்கு நாணம் ஏற்படுத்தியிருந்தேன். சில நாட்கள் கழித்து வீட்டிற்கு திரும்பியதும் என்னுடன் நடந்த விபத்தை சொன்னால் என் கண்களில் நானே விழுந்திருப்பேன். அதனால் என்றும் மறைந்து விடுவது எனக்கு பொருத்தமானதாக இருந்தது. இப்போது வரை அவர்கள் மீது பெரிய பழி விழுந்திருக்கும். இந்த ரகசியத்தை யாரிடமும் என்றும் மறைக்கவே விரும்பினேன். ஆனால் நிகாஹ் நேரத்தில் மிகவும் குழப்பமாகிவிட்டேன். உங்களுக்கு இது பற்றி சொல்வதற்கு துணிச்சல் இல்லை. அதனால் ஒரு பொருத்தமான நேரம் வரும்போது சொல்வதற்கு முடிவெடுத்தேன். ஆனால் அல்லாஹ் சாட்சி, கல்யாணத்திற்கு முன்னரே இந்த அனைத்தையும் உங்களிடம் சொல்லவே நினைத்தேன். ஒருவேளை இந்த வீட்டிலிருந்து கூட தப்பிக்கலாம் என நினைத்தேன். உண்மையை சொல்லி உங்கள் குடும்பத்தின் இகழும் பார்வையிலிருந்து விலகியிருப்பேன். ஆனால் என் அதிர்ஷ்டத்தில் ஒவ்வொரு முறையும் இழிவு மற்றும் அவமதிப்பை அனுபவிப்பது மட்டுமே இருந்திருக்கிறது. அதனால்தான் என் உயிரும் காப்பானது. இன்று என் வாழ்க்கையின் மிகக் கடுமையான அனுபவமும் உங்கள் முன் வெளிப்பட்டது. நான் ஒருபோதும் இந்த நிகாஹ்க்கு தயாராக இல்லாமல் இருந்திருந்தால் இத்தனை நாணக்கேடுகள் ஏற்படாது. அவள் ஏக்கமாக அழுது கொண்டிருந்தாள். மேலும் கோபத்தில் வெறியாகிவிட்ட தைமூர் உண்மையை அறிந்து அதிர்ச்சியடைந்தான். இதைப்பற்றி அவன் கனவில் கூட நினைக்கவில்லை. இப்போது பார்வையை சுற்றிப் பார்த்தபோது அவள் கிடந்த நிலையைப் பார்த்து ஓரளவுக்கு ஊகிக்க முடிந்தது. ஆனால் அவன் வேறே அன்றை நினைத்துக் கொண்டிருந்தான். எல்லா அபாயங்களையும் நினைத்தான். ஆனால் இதைப்பற்றி தன் மனதில் ஒரு நிமிஷம் கூட சந்தேகம் வரவில்லை. அசத் சரியாகத்தான் சொன்னான். இந்த விஷயம் உண்மையிலேயே சிக்கலானது. அந்த நாளில் அவன் பிடிவாதமாக மருத்துவமனையில் நின்றிருக்கிறான் என்றால் இருவருக்கும் வீணாக ஒரு பாலியல் குற்றச்சாட்டாகி ஸ்வாரியாவின் உணர்வுகள் திரும்பும் வரை அவளது மியங்கக்கே பழி ஏற்பட்டுவிட்டிருக்கும். யாரெதிரும் விளக்கம் கொடுக்க முடிவதில்லை. எப்படித்தான் தன்னை காப்பாற்றியிருப்பான்? ஒருவேளை கிளினிக் மருத்துவரும் அதனால்தான் சந்தேகத்துடன் பார்த்திருப்பார். தைமூர் ஒரு பெரிய குழப்பத்தில் நின்று கொண்டிருந்தான். இப்போது திருமணத்தை கைவிடினால் வீட்டில் உள்ளவர்களின் கேள்விகளும் சுற்றியுள்ளவர்களின் கேலி மற்றும் கிராமத்தில் பழிச்சொல் கிடைக்கும். மேலும் தன்னுடைய குடும்பத்தாரிடமிருந்தும்
பலவிதமான விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்திருக்கும். அதோடு ஸ்வாரியாவுக்கு வாழ்க்கைமே நரகமாகிவிடும். இந்தச் செயல்களின் பயத்தால் அவள்தான் அவனது இரக்கம் மீது நம்பிக்கையோடு கிடந்தாள். ஆனால் அமைதியாக இருந்தாலும் கூட அவளையும் வேறொருவரின் குழந்தையையும் முழுமையாக ஏற்கும் மனநிலை அவனுக்கு இல்லை. இந்த விஷயங்களை மறந்துவிடுவது அவனுக்கே கடினம். ஏனெனில் அவனது மனைவி அறியப்படாத ஆண்களால் ஒரு பொம்மையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறாள். பொறுமை கொள்ள முயற்சி செய்த நிலையில் அவனது கண்கள் சிவந்து குருதி நிறம் கொண்டன. பல நேரம் சிந்தித்த பின் ஒரு யோசனை தோன்றியது. முதலில் அந்தக் குழந்தையிலிருந்து விடுபடலாம், அதன் பிறகு பார்க்கலாம் எனக் கருதி வேகமாக திரும்பினான். நான் உன்னிடம் வாக்குறுதி அளித்திருந்தேன், உனக்கு துணையாக இருப்பேன் என்று. ஆனால் நீ எனக்கு இத்தனை பெரிய உண்மையை மறைத்து என் மீதும் உன் மீதும் அநியாயம் செய்திருக்கிறாய். இருப்பினும் உன் குடும்பத்தாரின் முன்னிலையில் உன் மரியாதை கெடாதவாறு பார்த்துக் கொள்கிறேன். அவ்வளவாவது நான் செய்ய முடியும். இப்போது வா, கிளினிக்குக்குத் திரும்பி மருத்துவரிடம் கருக்கலைப்பை பற்றி பேசுவோம் என்று கூறி அவளது கைப்பிடித்து எழுந்தான். சிறிது நேரத்தில் அவர்கள் மீண்டும் அதே கிளினிக்கில் இருந்தார்கள். நாங்கள் இன்னும் இதை பற்றி யோசிக்கவில்லை. மேலும் எங்களது பொருளாதார நிலைமையும் இதை அனுமதிக்கவில்லை. நீங்கள் இன்று உடனடியாக கருக்கலைப்பைச் செய்யுங்கள் எனத் தைமூர் கூறி உண்மையை மறைத்து ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டான். இதனால் மருத்துவர் அவனை ஒரு பொறுப்புள்ள நபராக எண்ணினார். இவன் காகித ரீதியான உறவுக்காக என்னை பாதுகாக்க எல்லா முயற்சிகளையும் செய்கிறான். ஆனால் சமுதாயத்தின் பார்வை மற்றும் விமர்சன பயத்தால் இந்த இரகசியத்தை அடக்க முயல்கிறான். உண்மையில் அவனுக்கு இந்த விஷயத்தில் எந்த பங்கு இல்லை. அவன் விரும்பியிருந்தால் தனது குடும்பத்தாரிடம் உண்மையைச் சொல்லி அமைதியாக உறவை முறித்து என்னை வீடு தொலைவு செய்திருக்கலாம். என் உணர்வுகளையும் எண்ணிக்கொள்ளாமலேயே இருந்திருப்பான். ஆனால் இவன் என்னை நம்பி இவ்வளவு ஓட்ட ஓட்டமாக நடந்து கொண்டிருக்கிறான். கர்ப்பம் 3 மாதங்களை தாண்டியிருக்கிறது. மேலும் அவளது நிலைமையும் மிகவும் மோசமாக உள்ளது. நீங்கள் கருக்கலைப்பை முயற்சித்தால் தாயையும் காப்பாற்ற முடியாமல் போய்விடும் என்று அனைத்து அறிக்கைகளையும் கவனமாக ஆய்வு செய்த பிறகு மருத்துவர் தொழில்முறை புன்னகையுடன் கூறினார். இது தைமூருக்கு மீண்டும் ஒரு பெரும் ஏமாற்றமாக அமைந்தது. தாழ்ந்த தோள்களுடன் சிந்தனையுடன் ஸ்வாரியாவை நோக்கி பார்த்தவாறு கார் ஸ்டார்ட் செய்யத் தொடங்கினான். ஆனால் அவளது கண்ணீர், நெகிழ்ச்சியுடன் நிறைந்த சத்தம் அவனது கவனத்தை ஈர்த்தது. நான் கருக்கலைப்புக்கு தயார். நீங்கள் என்னை காப்பாற்ற முயலாதீர்கள். எனக்கு வாழ வேண்டிய காரணமே இல்லை. தயவு செய்து இத்தனை நாட்கள் மௌனமாக இருந்ததற்காக என்னை மன்னிக்கவும். உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் எனது அளவற்ற நன்றிகள். இதற்கு நான் பதிலளிக்க இயலாது. எனது மனதளவில் சகிப்புத்தன்மை முற்றிலும் முடிவடைந்துவிட்டது. மேலும் பொறுமை என்னால் முடியவில்லை. தயவு செய்து காரை நிறுத்துங்கள். மறுபடியும் எனது பக்கமாக நடந்து வந்து ஒரு கடைசி உதவி செய்யுங்கள். இன்றே இந்த பிரச்சனையின் மூலத்தை நிரந்தரமாக முடிவுபடுத்த வேண்டும் எனத் தைமூரிடம் கெஞ்சிக்கொண்டே கண்ணீரோடு கூறினாள். தைமூரின் உள்ளத்தில் கடும் குழப்பம் ஏற்பட்டது. ஒரு நொடி அவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஆனால் உடனே அவனது உள்ளத்தில் அல்லாஹ்வின் பயம் வந்தது. இது என் சகோதரி இருந்திருந்தால், இப்படியான நிலைமையில் அவள் தன்னை மரணத்திற்கு வேண்டிக் கொண்டால் என்னால் சகிக்க முடியுமா என்பதை நினைத்து உடலில் ஒரு அசௌகரியம் ஏற்பட்டது. தைரியம் சேர்த்து ஆழ்ந்த சுவாசமெடுத்து கூறினான், கவலைப்பட வேண்டாம். நான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் எந்த சோதனையிலும் தனியாக விட்டுவிட மாட்டேன். நான் உனக்கு எனது பெயரை ஏற்கனவே கொடுத்துவிட்டேன். இப்போது உன்னை என்னுடையவளாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் சகிப்பேன். இது மிகவும் கடினமான முடிவாக இருப்பதை நான் அறிந்துள்ளேன். ஆனால் நான் உணர்வுகளின் பேரில் முடிவெடுக்கும் ஆணல்ல. ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை இதயத்துடன் நிறைவேற்றத் தெரிந்தவனாக இருக்கிறேன். இப்போது நீ முற்றிலும் அமைதியாக இருக்க வேண்டும். யார் முன்பும் எதையும் தவறாகச் சொல்லத் தேவையில்லை. நான் அனைத்தையும் சமாளிக்கிறேன். நான் இதை செய்ய முடியும். நேரம் செல்லச் செல்ல அனைத்தும் சரியாகிவிடும். அவன் ஜுவாரியாவிடம் பேசுவதை விட அதிகமாக தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். காதல் செய்துவிட்டோம். இப்போது அதை நனவாக்கும் திறனை முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வே, எனக்குத் துணையும் வலிமையும் தாரும். என் முடிவில் என்றும் உறுதியாக இருக்க இயலட்டும் என தனது இறைவனிடம் மனதில் பிரார்த்தித்தான். வீட்டிற்கு வந்தபோது தைமூரின் அம்மா
இதைப் பற்றி கேட்டவுடன் கோபத்தில் கத்தினார். நீ பாகலாகிவிட்டாயா? முன்னால் ஒரு பரிச்சயமில்லாத பெண்ணை தயக்கமின்றி வீட்டில் வைத்தாய். இப்போது சொல்கிறாய் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள். இது எல்லாம் எப்படி சாத்தியமாகும்? சுபைதா பேகம் நம்ப முடியாத பார்வையுடன் தன் மகனை பார்த்து கொண்டிருந்தார். மன்னித்து விடுங்கள், ஆனால் இதுவே உண்மை. நான் தவறான பாதையில் சென்றுவிட்டேன். அவள் ஒரு தேவையுடையவள். அவளுக்கு பாதுகாப்பளித்த பின் அவளது அழகில் இருந்து கண்களை விலக்க இயலவில்லை. இவை அனைத்தும் நடந்துவிட்டன. நான் ஒரு தாழ்ந்த மனதுள்ள ஆணாக இருந்தேன். இதை உங்களிடம் கூறும் தைரியம் எனக்கு இருக்கவில்லை. அதனால்தான் நிதாவின் ஆலோசனையின்படி நீக்காஹுக்கு சம்மதித்தேன். அந்த பெண்ணுக்கு திரும்பவேதான் இந்த வழியே மீதமிருந்தது. அவளும் எதிர்த்துப் பேசாமல் அமைதியாக இருந்தாள். இப்போது விஷயம் மிகவும் கடந்துவிட்டதால் நான் மேலும் அமைதியாக இருக்க முடியாது. நான் விரைவில் திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று தைமூர் தன் தலையை தாழ்த்திக் கொண்டு மென்மையான குரலில் தானாகவே செய்துவிட்ட பாவத்தை ஒப்புக்கொண்டான். நீ செய்த நாணமற்ற தற்கூரிய செயலால் நம் தலையை அவமானத்தில் வைக்க வைத்திருக்கிறாய். என் மகன் இவ்வளவு குற்றவாளி ஆளாக இருப்பான் என்று நினைத்ததில்லை. நீ அதே நாளில் அவளை இங்கு கொண்டு வந்து திருமண முடிவை எடுத்திருந்தால் சிறந்தது. நாங்கள் சம்மதிக்கவில்லை என்றாலும் கூட நீயே திருமணம் செய்திருக்கலாம். அவ்வளவாவது இந்த மாபெரும் பாவத்திலிருந்து தப்பியிருக்கலாம். இதை மன்னிக்க முடியாது. அந்த பெண்ணும் என்ன நினைக்கிறாள்? நீ எந்த வகையான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாய்? அவள் நன்றாக நடந்து கொண்டு உலகத்திலிருந்து தப்பியது போல் இருக்கிறது. ஆனால் நம் வீட்டில் தஞ்சம் கொடுத்த பின் உண்மையை உணர்ந்துவிட்டாள். யாரும் நம்முடையவர்கள் இல்லை என்பது புரிந்துவிட்டது. தவறான நபரிடம் நம்பிக்கையுடன் இருந்து தன்னை உனது போன்ற ஒரு தாழ்ந்த ஆணிடம் ஒப்படைத்து விட்டாள். நீ என்னையும் வெட்கப்படும்படியாக வைத்துவிட்டாய். நான் என் முகத்தைக் கூட நானே பார்ப்பதற்கு தக்கவனில்லை. தைமூரை திட்டிக் கொண்டு சுபைதா பேகம் அழ ஆரம்பித்து விட்டார்கள். நீ இவ்வளவு கீழ்த்தரமான செயலில் ஈடுபட்டு நம்மை எல்லோரையும் அவமானப்படுத்திவிட்டாய். மக்கள் என்னவெல்லாம் கேட்பார்கள்? எப்படி அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பது? நீ நம்மை நம்ப முடியாதவனாக மாற்றிவிட்டாய். இப்போது யாரும் உன்னை நம்ப முடியாது. இது முழு குடும்பத்திற்கும் அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது. தைமூர், நாங்கள் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம். அவர்கள் வெறுப்புடன் கூறிக்கொண்டே தந்தை கட்டிலில் இருந்த நாற்காலியை வலுவாகத் தள்ளினார். அவனது அபா அவனை தீவிரமாக கேள்விப்பட்டார். தைமூரும் அனைத்தையும் அமைதியாகப் பொறுத்து கொண்டான். அந்த பெண்ணை ஒருபோதும் தாழ்வு அல்லது தனிமையில் வைக்க மாட்டேன் என்று அவன் தன்னுடன் நிச்சயமாக தீர்மானித்து விட்டான். அம்மா, அப்பா கோபத்தில் வீட்டை விட்டு புறப்பட்டுச் செல்ல முயன்றபோதும் அவன் அவர்களின் கால்களைத் தொடி மன்னிப்பு கேட்டான். அபா, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். நான் மிகப்பெரிய தவறு செய்துள்ளேன் என்பதை நான் நன்றாகவே அறிந்துள்ளேன். உங்களின் கவலையையும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் என்ன செய்வது? என்னால் ஒரு தவறு நிகழ்ந்துவிட்டது. நான் நோக்கமாக இதை செய்யவில்லை. என் இறைவன் சாட்சியாக இருக்கிறார். நான் எப்போதும் உங்கள் ஒழுக்கத்திற்கு தீங்கின்றி நடந்து வந்துள்ளேன். ஒரு பலவீனமான தருணத்தில் இந்த பாவத்தில் சிக்கியுள்ளேன். ஒரு நாள் கூட என் மனசாட்சி முன் தோன்றி அதன் நீதிமன்றத்தில் நின்று குற்றம் செய்ததற்காக தண்டனை பெற்றே இருக்கிறேன். ஒவ்வொரு இரவும் முட்களின் மேல் கடந்துவிட்டது. ஒவ்வொரு பகலும் வீடு விட்டு புறப்பட்டு வேலை முடிந்தபின் சாலையில் வீணாக சுற்றி இரவு ஆழமாகும் வரைக்கும் காத்திருக்க நேர்ந்தது. நான் ஏற்கனவே மிகப்பெரிய சோதனையில் இருக்கிறேன். தயவு செய்து என்னை தனிமையில் தள்ளாதீர்கள். அப்பா, உங்களுடைய கோபத்தை நான் சகிக்க முடியாது. என்னை தண்டியுங்கள். வேண்டுமானால் உயிரை மேலும் பறித்துக் கொள்ளுங்கள். நான் தயார். அவன் தந்தையின் கால்களில் விழுந்து தனது சத்தியத்துடன் கூடிய பொய்யை கூறி எதிர்பார்க்கப்பட்ட அவமதிப்பை சந்திக்க நேரிடும் சூழ்நிலையில் தந்தையின் கவலையைப் பார்த்து வேதனையடைந்து விட்டான். மிகுந்த சிரமத்திற்குப் பின் வாசீம் சாஹிப் சமாதானமாகி ருக்சதிக்கு வரைக்கும் தங்க முடிவை எடுத்தார். ருக்சதியும் என்னவென்றால் அனைவருக்கும் தொலைபேசியில் தகவல் அளித்துவிட்டார். நிக்காஹ் ஏற்கனவே விழாவாக நடத்திவிட்டோம். இப்போது கடமையிலிருந்து விடுபட்டு பாட்டிக்குப் போனாக வேண்டும் என்பதால் எளிமையான வலீமா செய்து அருகிலுள்ள நண்பர்களை அழைக்கிறோம் என்று கூறினார். உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பினார்கள். ஆனால் வாசீம் சாஹிப் எந்த எதிர்ப்பையும் கவனிக்காமல் தமது செய்தியைத் தெரிவித்த பிறகு யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. மேலும் கூறியது ஒன்றே, என்னால் பொருத்தமாகத் தெரிந்ததை நான் என் மகனுக்காக செய்தேன்.
என் முடிவுகளுக்காக நான் யாரிடமும் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. இதனால் உறவினர்களும் வீட்டு மக்கள் அனைவரும் கைவிடப்பட்ட நிலைக்கே வந்துவிட்டார்கள். வெளியே அனைவரும் சாதாரணமாக நடந்து கொண்டனர். ஆனால் தனிப்பட்ட நேரங்களில் அனைவரும் ஒரு வகையான மன அழுத்தத்தில் இருந்தார்கள். ஒருவரையொருவர் சந்திக்காமல் தவிர்த்தனர். ஸ்வாரியா இந்த நிலைகளிலிருந்து தனித்துவமாக சோர்ந்து போனவளாக இருந்தாள். வீட்டு அனைத்து மக்களையும் சிரமத்தில் ஆழ்த்தியவளாக இருந்தாள். அவ்வாறு எண்ணிக்கொண்டிருந்த போது கடுமையான மன அழுத்தத்தின் காரணமாக அவளுக்கு நர்வஸ் பிரேக் டவுன் வந்தது. மிகவும் சீரியஸ் நிலைக்குள் ஸ்வாரியாவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மிகவும் சிரமப்பட்ட பிறகே அவளது உயிர் காப்பாற்றப்பட்டது. ஆனால் குழந்தையின் உயிர் காக்க இயலவில்லை. பல நாட்கள் ஸ்வாரியாவின் நிலை ஆபத்திலேயே இருந்தது. ஐசியு வெளியே அவளது நலனை பிரார்த்தித்துக் கொண்டிருந்த தீமூர் தனக்குள்ளே சோகமடைந்திருந்தான். அவன் சோகம் மற்றும் கவலையை பார்த்த பிறகு மேலும் அவன் தன் பாவத்துக்கான தண்டனையை பெற்றுவிட்டான் என நினைத்து தேவன் ஞாயிறு நாளிலும் அவனை மன்னித்து விடுவார் என்று நம்பி தீமூரின் தந்தை தாயாரும் அவர்களது கோபத்தை விலக்கிக் கொண்டார்கள். அந்த கடினமான நாட்களில் தீமூருக்கு தங்களது முழுமையான ஆதரவை அளித்தார்கள். மருத்துவமனை வருகைகள் மற்றும் விலைமிக்க மருந்துகள் வாங்குவதில் தீமூரின் பிணைப்பு முற்றிலும் முறிந்துவிட்டது. அப்போதுதான் டாக்டர்கள் அபாய நிலையிலிருந்து வெளியே வந்துவிட்டதாக தெரிவித்தனர். தீமூருக்கும் ஒரு நிம்மதி கிடைத்தது. முழு 15 நாட்களுக்குப் பிறகு ஸ்வாரியாவுடன் வீட்டிற்கு திரும்பினர். அனைவரும் அவளுக்கு கவனித்துக் கொண்டிருந்தார்கள். தீமூரை குற்றம் காணும் பார்வையால் பார்த்து அவனை மிகவும் வெட்கப்படுத்தி விடுவார்கள். சுவாரியா கடந்த காலத்தின் வேதனைமிக்க நினைவுகளில் இரவிலும் நடுங்கிக் கொண்டிருந்தாள். தீமூர் அவளுக்கு தன்னுடைய இருப்பை உணர்த்தினான். அவளது பயமும் பதற்றத்தையும் தீர்த்து வைக்க அவளது கையை பிடித்துக் கொண்டே இருந்தான். நாளடைவில் அவள் சற்று சற்று நலம் பெற ஆரம்பித்தாள். கடந்த காலத்திலிருந்து வெளியே வந்து நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொண்டாள். ஆனால் இப்போது ஸ்வாரியாவும் தீமூர் அவளை ரட்சிப்பதற்காக தனது குடும்பத்தினரின் விரோதத்தை எதிர்கொண்டதாக கடுமையாக உணர்ந்தாள். தீமூர் அவளுக்காக உலகின் கேள்விகளையும் பொறுத்தான். தனது மரியாதையை ஆபத்தில் இட்டான். அது எல்லாம் அவள் தலையை உயர்வாக வைத்திருக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அவன் குற்றமற்றவன் என்பதையும் அவள் அறிவாள். ஆனால் இருந்தபோதிலும் அவளுக்காக தன்னை ஒரு பாவியாக மாற்றிக்கொண்டான். ஒவ்வொரு முறையும் யாராவது அவனை வசைபாடும் போதும் தீமூர் அமைதியாக புன்னகைத்து விடுவான். அந்த வேதனை அவனுக்குத்தான் அர்த்தமற்றது போல. அவன் தன் குடும்பத்தின் நடந்து கொள்ளுதல்களை சகித்துக் கொண்டு மனமுடைந்து விட்டான். ஒரு இரவு திமூர் பால்கனியில் சோகமாக நின்று கொண்டிருந்த போது அந்த பெண் மெதுவாக அவனடிக்கு வந்தாள். சந்திர ஒளியில் அவளது கண்ணீர்கள் ஒளிர்ந்தன. "நீ ஏன் இது எல்லாம் செய்தாய்? ஏன் உன்னை அனைவரது கண்களிலும் குற்றவாளியாக மாற்றிக்கொண்டாய்? உண்மை வேறே இருந்தபோதும்." அவளது குரல் நடுங்கியது. திமூர் வானத்தை நோக்கி பார்த்தான். ஏதோ பதிலை தேடும் போல. பிறகு மெதுவாகச் சொன்னான், "ஏனென்றால் நான் விரும்பியது என்னவென்றால், நீ உன்னை குற்றவாளி என எண்ணாமல் வாழ வேண்டும். நீ உன் வாழ்க்கையை தவறின்றி சிறப்பாக வாழ வேண்டும். நான் இந்த தியாகத்தை செய்யாமல் இருந்திருந்தால் நீ ஒருபோதும் உன்னை மன்னிக்க முடியாது. இந்த உலகத்தின் விமர்சனங்கள் உன்னை உயிரோடு இருக்க மரணமடையச் செய்திருக்கும். அதனால்தான் நான் அமைதியாக இவையெல்லாம் சகித்தேன். ஏனென்றால் எனக்கு ஒரு காரணம் இருந்தது. இவர்கள் உண்மையை அறியாமல்தான் என்னை வேதனைப்படுத்துகிறார்கள். ஆனால் நீ குற்றமில்லாமல் இருந்தபோதும் உன்மீது வந்த அழுத்தங்களை ஏற்றுக்கொண்டு உன்னை நீயே வேதனைப்படுத்திக் கொண்டாய். நான் கூட உன்னை அனைவரின் விமர்சனத்திலிருந்து பாதுகாப்பதற்கு முடியாது. அது எனக்கே மிகவும் வேதனையாயிருக்கும்." திமூர் ஆழ்ந்த சுவாசத்தை இழுத்துக்கொண்டு அவளை நோக்கி ஒரு புன்னகையை முயற்சித்தான். "ஆனால் உனக்கும் துக்கம்தானே இருக்கும் திமூர். உனக்கும் காயம் ஏற்படுமே. இவர்கள் நடந்து கொள்ளும் விதம் உன்னை தொந்தரவு செய்யுமே. இவர்கள் எல்லோரும் உன்னை தனியாக விட்டுவிட்டார்கள்." அவன் மீது கொண்ட அன்பினால் அவள் கலங்கினாள். உண்மையில் அவளுக்குத் துணையாக நின்ற ஒரே நபருக்காக. உண்மையானவர் யார் என்றால் கஷ்ட நேரத்தில் அருகில் நிற்பவர்தான். நல்ல நேரத்தில் யாரும் உண்மையாக நடிப்பார்கள். அவளது கண்களில் எண்ணற்ற உணர்வுகள் பொங்கி வந்தன. அவளது பேச்சினால் திமூர் புன்னகைத்தான். ஆனால் அந்த புன்னகை துக்கத்தில் மூடியிருந்தது. "அன்புக்கு தியாகம் தேவைப்படுகின்றது. என் தியாகம் உனக்கு வாழும் தைரியம் அளித்திருந்தால் இது பெரிதான விலை அல்ல.
என் கஷ்ட நேரம் சில நாள்கள் மட்டுமே. இவர்கள் எல்லோரும் என் வாழ்நாளில் முழுவதும் என்னை விலக்க முடியாது. ஸ்வாரியா நடுங்கிய கைகளால் திமூரின் கையை பிடித்தாள். உன் அன்பை நிரூபிக்க இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை திமூர். எனக்கு உன் அன்பில் நம்பிக்கை இருக்கிறது. நீ எனக்கு அளித்த துணை பெரியது. இப்போது நான் விரும்புவது என்னவென்றால், நானும் என்றும் உனக்குத் துணையாக இருக்க வேண்டும். ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு பார்வையை மாற்றக்கூடாது. உன் சோகம் எனக்கு துக்கமாக இருக்கிறது. நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. உன் கண்களின் சோகமும் உன் தனிமையும் நீக்க என்ன செய்ய வேண்டும்? நீ மிக உயர்ந்தவன், நல்லவன்தான். நான் உணர்கிறேன். என் உயிரைக் கொடுத்தாலும் உன் உயர்விற்கு சமமாக முடியாது. நான் உன் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பாய். அவள் சிந்தனையுடன் அவனை பார்த்தாள். நீ என் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் நான் அன்பு செய்யவும் அதை பத்திரமாக காப்பாற்றவும் தெரியாமல் இருந்திருப்பேன். நீ எனக்கு தைரியமாக வாழ கற்றுக் கொடுத்தாய். உயர்ந்த மனதுடன் இருப்பதை கற்றுக் கொடுத்தாய். என்னை ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்க உதவினாய். நீ இல்லையென்றால் ஒருபோதும் ஒரு பெண்ணுக்காக இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருந்திருப்பேன். திமூர் அவளைப் பார்த்தான். முதன்முறையாக அவனது கண்களில் ஒரு பாரம் குறைவடைந்தது போல் உணரப்பட்டது. அவன் அறிந்திருந்தான், அவனது அன்பு வீண் போகவில்லை. இன்று அவன் யாருக்காக உலகத்துடன் சண்டையிட்டான்? அந்தப் பெண் அவனுடன் நின்று கொண்டிருந்தாள். அவன் பெற்றோரின் கோபம், நண்பர்களின் கிண்டல், உலகத்தின் அவமதிப்பை எதிர்கொண்டு ஒரு ஆதரவற்ற பெண்ணின் கையை பிடித்திருந்தான். ஏனென்றால் அவன் அறிந்திருந்தான், அல்லாஹ் எல்லாம் பார்க்கின்றார். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த பிறகு மெதுவாக புன்னகையுடன் சொன்னான், வா, ஒரு புதிய வாழ்க்கையை துவக்கலாம், எந்த பாரமும் இல்லாமல். அந்த இரவில் திமூரின் ஆவி முதன்முறையாக லேசாக உணரப்பட்டது.